வெங்காயம், பூண்டு, தேங்காய் இதெல்லாம் எதுவுமே இல்லாம 2டே தக்காளிய வச்சு சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ண போறோம். வேற லெவல் டேஸ்ட்டா இருக்கும். வாணலில எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அதில கடுகு, கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்க போறோம். உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நான் கேப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த சட்னிக்கு கொஞ்சம் காரமா நெறைய மொளகா வத்தல் சேர்த்துக்கோங்க. சூப்பரா இருக்கும். நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்க போறோம். எப்பவுமே பண்ற தக்காளி சட்னி மாரி இல்லாம, இது ரொம்ப டிஃபரெண்ட்டா, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் இருக்குல்ல, இதுல இன்னும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து, தக்காளி சேர்த்துக்க போறோம். 2 தக்காளிய இந்த மாரி நான் பாதியா கட் பண்ணியிருக்கேன். அத அப்படியே சேர்த்துருங்க. இத நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம். தோல் நல்லா சுருங்கணும். அந்த அளவுக்கு நம்ம 2 சைடும் திருப்பி திருப்பி இந்த மாரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தோல் ஈஸியா பீல் பண்ண வந்துரும். தக்காளி இந்த மாரி ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு சூப்பரான வாசனை இந்த சட்னிக்கே வரும். இத தோல் எடுத்து தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, அப்படியே கூட நீங்க இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். இந்த வாண்டில மீதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜூஸோட சேர்ந்த இந்த ஆயில் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. சட்னி மாரி அரைச்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஈஸியா இருக்குல்ல. ஆக்சுவலா இதுக்கு தாளிப்பு கூட வேணாம். அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ அருமையா இருக்கும். நான் சொல்றத உங்களால நம்ப முடியல அப்படின்னா, இன்னைக்கே கூட டின்னருக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சூப்பரான டெலிஷியஸான ரெசிபீஸ் உங்களுக்கு டெய்லி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கிட்டே பாருங்க.